ஆச்சா. சரி, கரங்கள் வைத்து கத்திர சூத்திரம் பண்ணுவோமா? கூடுமான வரைக்கும் அங்கே இங்கே கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளில் இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்ட்டு சரியா ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை வாசிங்க. முதலாவதாக எபிரேயர் 10 அதிகாரம் எடுத்துங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 307வது பக்கத்தில் 10 அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துறீங்களா? நல்லா கவனிங்க. இப்போ எதை பெற்றுக்கொள்ளணும்னாலும் சொல்லுங்க, என்ன வேணும்? பொறுமை உங்களுக்கு. சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன வேணும்? பொறுமை. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. புரியுதா? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு பார்த்தா அவருடைய குணத்துல ஒண்ணு நீடிய பொறுமை உள்ளவர். சொல்லுங்க, மிகுந்த கிருபையும். சொல்லுங்க, நீடிய பொறுமை. ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் தேவனுக்கு எத்தனையோ காரியங்களை செய்யற அவங்க மேலாம் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து ஒரு நாள் என்ன செய்வான், தேடி வருவான்ட்டு பொறுமையாக காத்திருக்கான். அதே போல் இந்த நோவா கிட்ட சொல்லும்போது பேழையை செய்ய சொல்ற. புரியுதா? பேழையை செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு 7 நாள் காத்திருந்தாராம். 7 நாள் கழிச்சு தான் என்ன செஞ்சது? மழை வந்தது. புரியுதா? அப்போ அந்த 7 நாள் யாராவது ஒருத்தராவது நோவா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி, புரியுதா, தேடி வரமாட்டாங்களா அப்படின்ட்டு என்ன செய்திருக்கிற காத்திருக்கப்போ நல்லா ஆண்டவருடைய குணத்துல ஒண்ணு நீடிய பொறுமை. நமக்கு நீடிய பொறுமை இல்லைனாலும் ஒரு சாதாரண பொறுமையாவது இருக்கு. புரியுதா? எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தேவை? வாயத்தரம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சொல்லுங்க? பக்கத்துல கை சொல்லுங்க. உங்களுக்கு பொறுமை. சொல்லுங்க, உங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமா குடும்பத்துல நிறைய சண்டைக்கு காரணமே என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? நீங்க சொல்ல மாட்டீங்க. என்ன இல்லை? இல்ல பொறுமையா இருக்கிறீங்களா? பொறுமையா இருந்து சண்டை வருதா? சண்டை காரணமே பொறுமை இல்லை. ஏதோ நல்லதை தான் சொல்ல வருவாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ஏதோ ஒன்று தப்பா சொல்ல வராங்கன்ட்டு நீ வாய மூடு. சொல்லவே விட மாட்டாங்க. சொல்றது கேட்கணுன்ற பொறுமை கூட இல்லை. சங்கீதத்தில் படித்தோம், என்னிடம் என்ன பொறுமையா அவர் கேட்கிறார். என்னிடமாய் சாய்ந்து பொறுமையா நான் சொல்றத ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் சொல்றத மனிதர்கள் கேட்கறதுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. சீக்கிரம் சொல்லு அப்படின்றோம். அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல சாட்சி சொல்றதே பார்த்தா வேளாங்கல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன். புரியுதா? ஆட்டோ ஏறணுன்னா அங்கே போனேன்னா இங்கே போனது, ஆட்டோ ஏறலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறது. புரியுதா? சோகம் கொடுத்தாரு, அது கரெக்டு. இப்போ நமக்கு அதை கேட்குறது பொறுமை இல்லை. மேட்ரை சொல்லு. அதே போல் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது, புரியுதா, பிள்ளைங்களே சொல்லும், முதல்ல மேட்ரை சொல்லுமா, என்ன ஆச்சு அதை சொல்ல. அதை விட்டுட்டு அது வந்துதா இது வந்துதா கதை சொல்றதை விட்டுட்டு, புரியுது? அப்போ உலகத்தில் இன்னைக்கு யாரு கையில் இல்லை? சொல்லுங்க, பொறுமை இல்லை. முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி வேணும்னா என்ன செய்யணும்? முந்தின நாளே அந்த டிகாஷன் காய்ச்சி என்ன செய்வாங்க, ஒரு ஃபில்டர் இருக்கும், அது ரொம்ப வேகமாகவே இறங்காது, சுட்டு சுட்டாதான் இறங்கும். நாங்கள் ஒரு காலத்தில் கூட வாங்கி வச்சுருந்தோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. இப்போ என்ன வந்துச்சு? காப்பி என்ன வந்துச்சு? இன்ஸ்டன்ட் காப்பி, ப்ரூ, சன்ரைஸ் போட்டோன்னு கலக்கி காப்பி குடிச்சிடும். புரியுதா? அதுக்கு முன்னாடி பார்த்தா ரசம்லாம் உட்காந்து மிக்சியில் அரைச்சி, அதுக்கெல்லாம் மிக்சி, அதுக்கு முன்னாடி அம்மியில் அரைச்சி அதை இதை பண்ணி நிஜமாவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரசம் வச்சா பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும் வாசம். இப்போ என்ன வச்சு எல்லாமே மிக்ஸு, சாம்பார் மிக்ஸு, ரசம் மிக்ஸு, எல்லாம் வேலைக்கு போகணும் அவசரம், சோறு குழம்பு வைக்க முடியாது, என்ன மிக்ஸு, வத்த குழம்பு மிக்ஸு, அந்த மிக்ஸு இந்த மிக்ஸு, கடைசியில் வயிற்றுல ஒரே மிக்ஸ் ஆகிடுது. அதில் ஒரு பிரச்சனை. புரியுது? அப்போது இன்னைக்கு உலகத்தில் நம்ம எதில் என்ன இல்லை? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. என்ன இல்லை? பொறுமை இல்லை. பொறுமை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எது வேண்டியதாக இருக்குது? பொறுமை உங்களுக்கு சொல்லுங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமை ரொம்ப அவசியம். மோசையை குறித்து பார்த்தா நல்ல ஒரு பொறுமையுள்ள மனுஷன். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்கிறார்.
எபிரேயர்ல சொல்லும்போது எங்கும் உண்மை உள்ளவன்றார். என்ன 12ஆம் அதிகாரத்தில் மோசே என்பவன் எல்லாம் உலகத்தில் கத்தன மனிதர்களுக்குள்ள நீடிய சாந்தம் உள்ள ஒரு மனுஷனா. நீடிய சாந்தம்னா என்ன? பொறுமை அப்படி இருக்குது. பொறுமையுள்ள மனுஷன். இப்போ அந்த பொறுமையுள்ள மனுஷனை ஜனங்க கோவப்படுத்தினால வாய்ப்பதை பேசிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு நிறைய பேர் உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அவசரப்பட்டு 4 வார்த்தை விட்டுறாதீங்க. இப்போ அந்த பொறுமையுள்ள மனுஷனுக்கு என்ன நடந்தது அதை பார்த்தா தான் நீங்க புரியும். வாசிங்க என்னாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்துங்க. வாசியா என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8 வாசிங்க பார்க்கலாம். 8 நீ கோலை எடுத்து, ஆண்டவர் சொல்றாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அது தன்னிடத்துள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கு குடிக்க கொடுப்பாய் என்றார். நல்லா கவனிங்க, ஏற்கனவே ஒரு தண்ணி கஷ்டம் வந்தது, புரியுதா? அது யாத்ராமத்தில் அந்த அதிகாரத்தில் வரும்போது அவங்களுக்கு தண்ணி கஷ்டம் வந்தது. அவங்க அப்படி வரும்போது ஓரேப் என்ற இடம், அந்த இடத்த நோட் பண்ணி 17ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இல்லை, ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் கண்மலை மேலே நிற்பேன், நீ அந்த கண்மலை என்ன செய், ஓங்கி அடி. அப்போது கண்மலை பழந்து கண்மலையிலேருந்து தண்ணி வரும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு ஒரு ஓமானமாக அது நடந்து பழைய ஏற்பாடு. அப்போ அடித்த உடனே கண்மலை பழந்து கற்பாறையிலேருந்து என்ன வந்தது, தண்ணி வந்தது. சரியா? சங்கீதத்தில் கூட அதில் சொல்றார், கண்மலை பிளந்ததினால் தண்ணீர் ஆறாக புறப்பட்டு வந்தது. இப்போ அதே போல இன்னும் பிரயாணம் பட்டு போயிட்டே இருக்கு. நான் போன வாரம் கூட சொன்னேன், 40 வருஷம் என்ன செஞ்சாங்க, பிரயாணப்பட்டாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் திருப்பி ஒரு தண்ணி கஷ்டம் வருது. தண்ணி கஷ்டம் வரும்போது ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, தண்ணி இல்லையே, தண்ணி தாகத்தில் நாங்கள் எங்கள் மிருக ஜீவன் எங்கள் பிள்ளைங்கள்லாம் செத்துருவோம் போல இருக்க அப்படின்னோடனே உடனே மோசே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, ஆண்டவரே இவங்க தண்ணி இல்லை. உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னார், கண்மலையை அடிக்க சொன்னார், அது யாத்ராமத்தில், புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாரு, அடிக்க சொல்லலை, பேசு. அது என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் சிலுவையில் என்ன செய்யப்படணும், அடிக்கப்பட வேண்டும், திருப்பி திருப்பி அடிக்கக்கூடாது. அறையப்பட்ட இயேசுவை நம்ம என்ன செய்யணும், பேசி தான் ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யணும், அவரை நோக்கி பேசி அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கோ. அதுக்கு ஒரு அடையாளமாக தான் நீ கண்மலையை பார்த்து பேசு, அது கிட்ட இருக்கிற தண்ணியை கொடுக்கும் அப்படின்னோடனே இந்த ஜனங்க பண்ண இந்த முரட்டாட்டம், கோபமான அதை பின்னால் அது முன்னாடி நீங்கள் அதெல்லாம் படிச்சு பாருங்க. விரோதமாக கூட்டம் கூடினார்கள், 2ஆம் வசனத்தில் கலகம் பண்ணினார்கள். இந்த கோபத்துல மோசே என்ன சொல்லிட்டார் பாருங்க, கோலை எடுத்துட்டு 10ஆம் வசனம் வாசிங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடி. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க. என்ன பண்ணுறேன், பொறுமை இல்லைன்னா இதெல்லாம் மாறிடும். என்ன செய்ய சொன்னார், பேச சொன்னார், புரியுதா? இவருக்கு வந்த கோபத்தில் கலகக்காரரே, நீங்கள் ஏன் வாதாடுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க? இன்னைக்கு உங்கள் வீட்டில் இப்படிலாம் நடந்ததுன்னா உடனே நீங்கள் 4 வார்த்தைக்கு தான் பேசுவீங்க, புரியுதா? பொறுமை இல்லை அப்படின்ட்டு நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ண, இவங்கள ஆண்டவர் தான் கொடுக்கணும் தண்ணி, நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் பாருங்க அப்படின்ட்டு கண்மலையை பேச சொன்ன கண்மலையை பார்த்து என்ன பண்ணாங்க, கோலினால் ஓங்கி அடித்தார்கள். அது 2 தடவை போட்டு, ஒரு தடவை அடித்தாலும் சரி, 2 தடவை அடித்தாலும் சரி, செகண்ட் டைம் அதான் முக்கியம். முதல்ல அடிக்கப்பட்ட கண்மலை, இப்போ அவர்கிட்ட நம்ம பேசணும், புரிஞ்சுதா? இப்போ பேச சொன்னா இவர் நியமத்தை மாத்திர மாதிரி கோபத்தில் ஓங்கி பொறுமை இழந்து என்ன செய்தார், ஓங்கி அடித்தார். ஆனா ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைச்சிச்சு, தண்ணி வந்தது. ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் செய்யறத என்ன செய்வார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் தான் அதை காட்டுவார், நீ செஞ்ச தப்புக்கு என்ன ஆகுது. என்ன ஆச்சு பாருங்க. இப்போ 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி,
இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அதான் கவனிங்க, ஏற்கனவே பண்ண தப்புல 40 வருஷம் நீங்க வனாந்தரத்தை அலைவீங்க. 2 பேர் உத்தமமா இருந்தாங்க. யாரு? அருமையான காலேபு, யோசுவாவும். புரியுதா? அப்ப இந்த தலைவர்களாவது ஒழுங்கா இருந்திருந்தா தலைவர்களே கொண்டு போய் சேர்த்துருவோம். யாரு தலைவர்? மோசேயும் ஆரோனும். அவங்க போய் சேர வேண்டிய இடம் அந்த கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இன்னைக்கு அந்த தேசம் இருக்கு. புரியுதா? இப்போ சொல்றாரு, நான் சொன்னதை செய்யாம கீழ்ப்படியாம கோபப்பட்டு பேச சொன்னதை நீ என்ன பண்ணிட்ட? அடிச்சுட்ட. காரணம் என்ன? நல்ல பொறுமையுள்ள ஒரு மனுஷன் ஜனங்க பண்ண அந்த கலகம், அந்த கோபம், அங்க வாக்குவாதம், இதெல்லாம் பார்த்து அவன் என்ன செய்தான்? பொறுமை இழந்து என்ன செஞ்சான்? நிதானம் தவறிட்டான். அப்படிதான் சொல்லுவாங்க. நிதானம் தவறி பேச சொன்னார். அடித்ததினால என்னாச்சு? போய் சேர வேண்டிய கானான் தேசத்துக்குள்ள மோசே என்ன செய்யல? சொல்லுங்க, போய் சேர முடியல. நல்லா கவனிங்க. புரியுதா? அன்னைக்கு இருந்த இதுக்கு பெரிய வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கன்ற. பொறுமை இல்லைன்னா நம்ம அப்படிதான் பட்ட பனிஷ்மெண்ட்டுக்குள்ள வந்து. புரியுதா? நல்லா கவனிங்க. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம பொறுமை யார்கிட்ட கத்துக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏசாயா 53 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல, புரியுதா, அந்த மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல ஒரு வாயை திறவாதிருந்தார். புரியுதா? அடிக்கப்படப்படு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். 53:7, ஏசாயா 53:7 அப்படி இருக்கும். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் என்ன செய்யலையா? சொல்லுங்க, வாயை திறவாது. நல்லா கவனிங்க. பொதுவாகவே இந்த மயிர் கத்திரிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அந்த ஆடுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதா? அதே நேரத்தில் அடிக்கப்படும் போது அந்த ஆடு வாய் திறக்காம இருக்குமா? சொல்லுங்க, நீங்க உங்களை தான் பார்த்து கேட்குறேன். திறக்காத இருக்க முடியாது. அது வாயை திறக்கும், கத்தும். ஆனா இவர் என்ன செய்யலையா? வாய் திறக்கல. ஏன்னா இவர் தாமே முன்வந்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்க சித்தமா இருந்தபடினால வாயை திறக்க. அவரை குறித்து பாருங்க. அந்த இதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்காரு பாருங்க. 1 பேதுரு 2 எழுதுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அது முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்கள் அவரை பின்தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி மாடலா வாழ்ந்தார். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் எப்படி இருந்தாரே? 22 நான் ஏற்கனவே சொன்னபடி அவர் என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. அவர் வாயிலே சொல்லுங்க, வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு சொல்லுங்க என்ன செய்யலையா? அவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாங்க. வாயை திறக்கல. நீங்க பொதுவாகவே மனிதர்கள் கெடுறதெல்லாம் இதனால்தான். சொல்லுங்க, ஊர்ல பழமொழியை சொல்லும், தவளை தன் வாயினால் கெடும். புரியுதா? பேசி கெட்டவங்களா இருக்கிறாங்க, பேசாம கெட்டவங்களா இருக்காங்க. ஏதாவது நான் பேசினா சண்டை வந்துட்டு, பேசாம இருந்தாலும் தப்பு தான். பேச வேண்டிய நேரத்துல சூழ்நிலை விலக்கி சொல்றது பேசணும். இல்லைன்னா தப்பா புரிஞ்சுக்கோ. புரியுதா? ஓ அங்க தாளந்து ஓமை 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து. புரியுதா? ஆண்டவர் அந்த எஜமான் கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு போகும்போது 5 எல்லாரும் கூப்பிடுறாரு. என்ன எவ்வளோப்பா சம்பாதிச்சிங்க? என்ன செஞ்சாங்க? வந்து சொல்றாரு, 5 தாளந்து வாங்கினேன், இதை வச்சு நான் இன்னும் 5 தாளந்து சம்பாதிச்சேன். 2 தாளந்து வாங்கினேன், இதை வச்சு இன்னும் 2 தாளந்தை சம்பாதிச்சேன். 1 தாளந்தை வாங்கினவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் தெளிக்காததை சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் அறிந்து நான் உனக்கு பயந்து என் தாளந்தை, எனக்கு கொடுத்த தாளந்தை மண்ணில் புதைச்சி வச்சிருக்கேன். போயோ அவனை கொண்டு போய் எங்க சொல்றாரு? அழுகை பற்கடிப்பு உள்ள இடத்துல போடுங்க. அதனால கவனிங்க. இவன் அமைதியா இருந்த, ஆண்டவரே என்னமோ கொடுத்தீங்க,
எனக்கு சம்பாதிக்க திறமை இல்லை. ஆனால் அவனுக்கு திறமை இருக்குது. அவன் திறமைக்கு தக்கதாக தான் கொடுத்துட்டு போறார். நல்லா புரிஞ்சுங்க அந்த வார்த்தை. திறமை இருக்குது. ஒரு தாளந்து வாங்கணும்னு கொஞ்சம் திறமை இருக்குது, இதை வச்சு ஏதாவது செய்வான் அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. இவனுக்கு திறமை இருக்குது, ஆனா வாய் ஜாஸ்தி. வாய் திறந்த என்ன சொல்றான், நீ கடினமுள்ள மனுஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வைக்காததை எடுக்கிறவன நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்க லாபம் அடையிறதுக்கா? புரியுதா? இது புரிஞ்சுங்க. அப்போ இவர் எதனால கேட்டாரு சொல்லுங்க? வாயினால கேட்டார். அப்போ பேசி கெட்டவர் அந்த ஆளு. இன்னும் அர்த்தம் பேசாம கெட்டவன். லூக்கா 14 அதிகாரமா 15 அதிகாரம் ஒரு விருந்து இருக்கும். நல்லா கவனி. விருந்து கொண்டாடுறாங்க. விருந்து கொண்டாடும் போது எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்குறாங்க. அங்க எஜமான் வராரு, மணவாளன் வந்து பார்க்குற எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க விருந்துல. அங்க ஒரு ஆளுக்கு என்ன இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை. புரியுதா? அப்போ அவனை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன கல்யாண வஸ்திரம் தரிக்காம இருக்கிற அப்படின்னா அவன் என்ன பண்ண, அங்கே போட்டுக்கோ பாருங்க, அவன் பேசாதிருந்தான். வாயத்தர என்ன செஞ்சு பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், சொல்லணும்ல. அவன் ஐயா ஒரு கல்யாண வஸ்திரம் இருக்கிறது எனக்கு தெரியாது, புரியுதா? தெரிஞ்சுதான் நான் வாங்கி போட்டிருப்பேன், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும், விளக்கத்தை சொல்லியிருக்கணும். அவன் பேசாதிருந்தான். அப்போ நல்லா கவனிங்க, பொறுமை எதில் வெளிப்படனா, பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், புரியுதா? பேசக்கூடாத நேரத்தில் வாயை மூடி அமைதியாக இருக்கும், புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, இதான் இவர் அங்கே அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் போதும் மயிர்கத்திரிக்க கொண்டு போகப்படும் அது பாடுகள் வேதனை கொடுக்கும். ஆனால் அவர் என்ன செய்யலையா சொல்லுங்க, வாயை திறவாதிருந்தார். ஆனால் தான் சொல்றாரு, இந்த இயேசுவை உங்களுக்கு முன்மாதிரியா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். புரியுதா? அப்போ நம்ம பொறுமை யார்கிட்ட கற்றுக்கணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட. பாரு எவ்வளோ பேசுனாங்கல்ல, கடைசியாக சிலுவையில் தொங்குறாரு. நிந்திக்கிறாங்க. என்ன நிந்திக்கிறாங்க? நீ தேவனுடைய குமாரனால சிலுவையிலிருந்து இறங்கி வந்துரு, அப்ப நான் நம்புறேன். கொஞ்சம் பொறுமையை இழந்து என்ன பார்த்து தேவனுடைய குமாரனை சந்தேகப்படுறேன், நான் வந்து இறங்கி வந்து காட்டுறேன் பாருட்டு இறங்கி வந்திருந்தா இன்னைக்கு மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வழியே ஏற்படும். புரியுதா? அப்போ எல்லாத்தையும் அவர் பொறுமையா செஞ்சார். அதனால்தான் அவரிடத்துல என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கைகளை வைத்து கத்துற சூத்திரமான ஒப்ப நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, வாயத்தரம் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்க. என்ன வேணும்? பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கு. 3 காரியம். பொறுமையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நேரத்தில் நமக்கு பொறுமை வேணும், நல்லா கவனிங்க. சுருக்கமா ரொம்ப சீக்கிரம் பார்த்து முடிப்போம். எபிரேயர்ல 6 அதிகாரம் எடுங்க. 6 அதிகாரம் 14, 15. 6, 14, 15 வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சொல்லுங்க அவன் பெற்றுக்கொண்டான். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நமக்கு பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவை? வாயத்தர சொல்லுங்க, என்ன தேவை? பொறுமை. ஆண்டவர் எவ்வளோ சொல்றார். எத்தனையோ வார்த்தைகள் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, சர்ச்சுக்கு வரும்போது, ஆராதிக்கும் போது எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறார், பேசுறார். அப்ப இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா என்ன தேவை நமக்கு? வாயத்தர சொல்லுங்க, பொறுமை அவசியமா இருக்கு. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது 12 அதிகாரத்தில் அழைக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னோடனே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தான், புறப்பட்டு போனான். அப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ராமன் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள் பூமியில் உள்ள சந்ததிகளை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமா இருப்ப. சரியா? அப்ப இப்படி சொல்றார். அது 12 அதிகாரம். அந்த முதல்ல ஆண்டவர் பேசும்போது அவனுக்கு என்ன வயசு? 75 வயசு. அவன் புறப்பட்டு போகும்போது எத்தனை வயசு? 75 வயசு. புரியுதா? இப்போ 15 அதிகாரத்துல வரும்போது அதை கொஞ்சம் என்ன சொல்றது, அதை ஞாபகப்படுத்தும்படி பேசுறார். 15 அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றார்? ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னும் போது ஆபிரகாம் பேசுறார், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையே. எளிய சென்று ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு.
ஆனா என் கர்ப்ப பிறப்பு இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலியேசர் இல்ல உனக்கு சுதந்திரவாளி, உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பு பிறப்பா, அவன் மூலமா தான் நான் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்ட்டு அங்க வாக்கு தத்தம் பண்ணி, அப்பதான் 15ஆம் அதிகாரம், நீங்க அதெல்லாம் அப்புறம் வீட்டுல படிச்சு பாருங்க, வெளியே அழைத்து வந்து காட்டுறாரு, வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்றார். உன்னால எண்ண முடிஞ்சா அந்த நட்சத்திரத்தெல்லாம் கவுண்ட் பண்ணி எண்ணி பார் அப்படின்னும் போது சரியா அவன் எண்ண முடியும். சொல்றாரு, இப்போ இவ்வனமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும். அப்ப என்ன இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. புரியுதா? அப்போ 75 வயசுல கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் பொறுமையாய் ஆபிரகாம் என்ன செய்தார் சொல்லுங்க, காத்திருந்தார். இடையில கொஞ்சம் பொறுமை இழந்ததால கொஞ்சம் பிரச்சனை வந்தது. என்ன வந்தது? யார் பிறந்தாரு? இஸ்மவேல் பிறந்தது. இன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொஞ்சம் இடைஞ்சல். புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு இன்னைக்கு. அப்ப நல்லா கவனிங்க, பொறுமை. ஆபிரகாம்கிட்ட நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது என்ன செய்யணும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும்னா ஆபிரகாமை போல என்ன செய்யணும் சொல்லுங்க, பொறுமை. அதனால தான் அந்த 87வது வயசுல திருப்பி ரிப்பீட் பண்றாரு, நீ எனக்கு முன்பாக என்ன செய், உண்மையா உத்தமமா நடந்துக்கோ அப்படின்ட்டு. இப்போ 21ஆம் அதிகாரம் எடுங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 21:1. ஆதியாகமம் 21:1 வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். இந்த ஆபிரகாம் சாராள் மூலமா தான் உனக்கு ஒரு சந்ததி பிறக்கும். அந்த சந்ததி பூமியில் உள்ள வம்சங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத வாசல்கள் என்ன செய்வார்கள், சுதந்திரித்துக் கொள்வார். இப்படி நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு இப்போ 75 வயசுல கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல நிறைவேற்ற சொல்லுங்க. அதுக்காக 25 வருஷம் 100 வயசுல அப்போ பின்னால போட்டுருக்கோம். அது பிறக்கும் போது ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய், 5ஆம் வசனத்தில் 100 வயதாய் இருந்தான். அதுக்காக எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் செய்யறதுக்கு 25 வருஷம் 30 வருஷம் ஆகும். அப்படி இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுங்க. வாக்கு தத்தம் செய்ததை கர்த்தர் நிறைவேற்றுகிற வரைக்கும், புரியுதா, நம்ம வேற எங்கேயும் நம்ம மைண்டை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, வெளியே போக விடக்கூடாது. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அது நிறைவேறும் 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 என்று என்ன செய்ய அதே மைண்ட்ல இருக்கும். இதை தான் ரோமர்ல சொல்றாரு. ரோமர்ல நீங்க 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 4ஆம் அதிகாரம் எடுங்க, 4ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 4ஆம் அதிகாரம். அந்த 100 வயசுல பிள்ளை பிறக்கும்போது எப்படி பிறந்ததுன்றாரு. 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்த. அப்ப நல்லா கவனிங்க, இருக்க 75 வயசுக்கு அப்புறம் 76 வயசுல உடம்பு கொஞ்சம் தளரும், 77 வயசுல இன்னும் அந்த மாக்கு அப்போ 65 66 67 68 அப்படி போயிட்டே இருக்குது. புரியுதா? இப்போ 80 தாண்டிச்சுன்னு வச்சுங்க, பொறுமை இருக்குமா? இருக்காது. ஆண்டவரே சொன்னீங்களே, இங்க போட்டிருக்கு அதை எண்ணாதிருந்த. அப்ப நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அவர் சொன்னதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுட்டு, அதான் போட்டுக்குது மனதில் என்ன அப்படின்னா வேற சிந்தனையே கிடையாது. ஆண்டவர் சொன்னார் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் புரியும் நான் சொல்றது? வேற சிந்தனை வரக்கூடாது. அவர் சொன்னதை செய்ய வல்லவர். புரியுதா? வாக்கினால் செய்து சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வல்லவர். அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, சொன்னதை செய்வார்ட்டு எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திருக்கு. கடைசியில அவர் சொன்னபடி, இந்த வார்த்தை தான் முக்கியம், கர்த்தர் தாம் சொன்னபடியே சாராள் பேரில் கடாட்சம் வைத்தார்னா இரக்கம் வைத்தார். சாராள் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளை பெற்றெடுத்து ஈசாக்குன்னு பேரை இது இங்க பாத்தீங்கன்னா அவன் வேற எதையும் மனசுல வைக்காதபடிக்கு, புரியுதா, சாரா தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். கைகளை வைத்து கத்துற அந்த ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம், சாராளுக்கு விசுவாசம். 11:11 அதே வார்த்தை எதிரே புரியுதா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி சாரால் கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்தாள். விசுவாசத்தினாலே கர்ப்பந்தரிக்க பலன். அப்ப நல்லா கவனிங்க, அந்த அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசுவார் நிச்சயம். அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் வேற எதையும் மைண்ட்ல வைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் அது நடக்கிற மாதிரியே தோணாது. ஆப்போசிட்டா நடக்கும், எதிர்மாறா நடக்கும். ஆனா நீங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் இப்படி அவர் சொன்னதெல்லாம் நடக்கும், அப்படி இல்லை. அவர் சொன்னது சொன்னதுதான். சொல்லுங்க வாயத்திறது, அவர் சொன்னது சொன்னதுதான். அது நிறைவேறுகிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? பொறுமையா காத்திருப்பேன். ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். கையை வைத்து கத்திர சுத்திரமோ. முதல்ல அவர் சொன்னதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? வாயத்திறன் சொல்லுங்களேன், என்ன தேவை? பொறுமை. பொறுமை. ரெண்டாவது 12:12 ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12 அதிகாரம் 12 வசனம். ரோமர் வாசிங்க 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்து. இந்த மூணுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம 3 பாயிண்ட் வேற வேற விதத்தில் பார்க்கணும். ஆபிரகாம் நம்பிக்கையோட காத்திருந்தான், பொறுமையோட காத்திருந்தான். இங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உபத்திரவத்தில் சொல்லுங்க பொறுமையாயிருங்கள். எந்த நேரத்தில் சொல்லுங்க? பாடுகள் வரும்போது. நல்லா இருக்கும்போது எல்லாம் பொறுமையா இருக்கு, சந்தோஷமா எல்லாம் ஓடும். ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம ரூபம், நம்ம எப்படி ஆளுன்றது சொல்லுங்க, அப்பதான் வெளிப்படும். புரியுதா? என்ன சொல்றது? ரோமர்லேயே ஒரு வசனம் வாசிங்க, 5 அதிகாரம் 3 வாசிங்க. 5:3. உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குற நாங்கள் அறி. நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனிங்க, உபத்திரவம் தான் எதை கற்றுக் கொடுக்குது நமக்கு? சொல்லுங்க, பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. கைகளை வைத்து கத்திர சூத்திரம் போனோம். அப்போ அந்த உபத்திரம் வரும்போது நல்லா கவனிங்க, பொறுமை. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று வந்துடுச்சு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க? பொறுமை எழுந்து சண்டை போடுறது. உன்னால தான் வந்து நான் சொல்கிறது நீ கேட்டிருந்தா அப்படி ஆயிருக்குமா? புரியுதா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க? குற்றம் சாட்டுறதுலே இருப்பாங்க. நீ அப்படி பண்ணதால் தான் அப்படி வந்தது. புரியுதா? நல்லா கவனிங்க. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? பொறுமையாக இருந்து அந்த காரியத்திலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க சண்டை போட்டு பொறுமையை இழந்துட்டா இன்னும் பிரச்சனை அதிகமாகும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த பாடுகள் வருகிற நேரத்தில் நமக்கு என்ன தேவை? சொல்லுங்க, உபத்திரவத்திலே வாயத்தனம் சொல்லுங்களேன், என்ன தேவை? பொறுமை. அருமையா ரொம்ப பாடு அனுபவித்த ஒரு மனுஷன், உபத்திரவத்துக்குன்னா அவன் பேர் தான் யாரு? சொல்ல மாட்டீங்க. யாரு? யோபு. பொறுமையா இருந்தார்ல. புரியுதா? இயேசு நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், வாயை திறவாதிருந்தார். சரியான ஒரு உதாரணம் யாருன்னா நம்ம அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கல, பழைய ஏற்பாட்டு மனுஷன். ஆனா முன்மாதிரியா இருந்தான், வாயை திறக்கல. அவன் செஞ்ச தப்புக்கு வரல பிரச்சனை. இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? செஞ்ச தப்புக்கு வந்தாலே வாயை திறந்தோம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் மறைச்சி பேசுவீங்க. புரியுதா? செய்யாத தப்புக்கு பிரச்சனை வருது. அவன் ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறான், அவனை போல பூமியில ஒரு ஆள் இல்ல. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனுஷன், அவனை போல பூமியில ஒரு ஆள் இல்ல. அவ்வளவு நல்ல ஒரு மனுஷன், நீதிமான். அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. புரியுதா? முதல்ல என்னாச்சு? வீடு இடிஞ்சது, பிள்ளைங்களா செத்தாங்க. புரியுதா? அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் போன உடனே அவன் சொல்றான், கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தருடைய நாமத்துக்கு. எத்தனை பேருக்கு அந்த பொறுமை வரும்? சொல்லுங்க. எது போனாலும் பரவாயில்ல, 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல போயிடுச்சே சொல்லுவீங்களா கத்தருக்கு சோத்திரன்னு? இதான் பொறுமை. அதனால்தான்
யாக்கோபு 5 அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த தீர்க்கதரிசிகளை நீடிய பொறுமைக்கு முன்மாதிரியாக எண்ணுங்கள். 11ஆம் வசனத்தில் யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு பொறுமையா அங்க இருக்கும். 1 அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருக்கும், யோபு இவைகள் ஒன்றிலும் வாயினால் என்ன செய்யல, பாவம் செய்யல. புரியுதா? ஆண்டவர் அதான் முன்மாதிரி. வாயை திறவாதிருந்தார். புரியுதா? நமக்கு செஞ்ச இதுக்கு வந்தாலுமே வாய் திறக்கும். அவன் செய்யாத நான் செஞ்சுட்டேன், அவன் செய்யாதான், புரியுதா? அவன் அப்படி பண்றான், இவன் அப்படி பண்றான், நான் அப்படியா? புரியுதா? முதல்ல தன் பிழைகளை சொல்லுங்க, உணர்கிறவன் யார்? புரியுதா? நம்ம உணர்ந்து வாயை திறக்காம, ஆண்டவரே, அந்த யாரு நெகேமியா சொல்ற மாதிரி, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நெகேமியா நல்ல மனுஷன், புரியுதா? ஆனா அந்த ஜனங்க வழி தவறி போனதால இவ்வளவு பாடுபட்டாங்கன்ட்டு அந்த கூட்டத்தில் தன்னை சேர்த்துக்கிட்டு நாங்க அப்படி இருந்ததால இந்த எருசலேம் இடிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, மதில் சுவர் இடிக்கப்பட்டது. புரியுதா? நிந்தை அனுபவிக்கிறோம், எங்க மேல இரக்கம் பாராட்டுங்க. புரிஞ்சுதா? அப்ப நல்லா கவனிங்க. உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் பொறுமை. புரியுதா? யோபு எத்தனை வருஷம் அப்படி பொறுமையா இருந்தாரு. பின்னால் அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்துல திருப்பி யோப தொட்டு பாருங்க, அப்போ வாயை திறக்கிறான் பாருங்க. அவன் உயிரை விட்டு வேற என்ன வேணா பண்ணிக்கும். உடம்பெல்லாம் பருக்கள், வேதனை, கொப்பளங்கள், வாதிக்கிறான். இந்த வேதனையிலும் என்னத்தை செய்ய யோபு வாயை திறக்கவில்லை. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம படிச்சுட்டு போறது பெருசு இல்லை, அது வரும்போது நம்ம பொறுமையா இருக்கிறோமா, கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போமா, பொறுமை. அதான் அந்த யோபு அந்த ஆசீர்வதிக்கும் 42. இதில் விட பெரிய பொறுமை தெரியுமா? திட்டினவெல்லாம் வரான். இப்போதான் கிட்டத்தட்ட எத்தனை அதிகாரம் திட்டினா? யோபும் பேசுறாரு, 3 நண்பர்களும் பேசுறாங்க, மாறி 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 ஒரே வாக்குவாதம் தான். புரியுதா? 2 அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு அந்த வந்த கஷ்டம் பாடு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதல் சொல்லல, திட்டி தீர்த்துட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, நீங்க யோபு மாதிரி என்ன பேசல, நிதானமா பேசல. கவனிங்க. அப்போ உபத்திரவத்திலையும் யோபு பொறுமை இழந்து, சொல்லுங்க எப்படி பேசல, நிதானமா பேசியிருக்கிறான். இப்ப நமக்கு என்ன வருது? நிதானத்தை இழந்துரும். அந்த மோசை நிதானத்தை இழந்ததால் தான் அடிச்சுட்டார். அந்த கஷ்டத்துல யோபு என்ன செய்யல, நிதானத்தை இழக்கல. ஆனா நீங்க நிதானத்தை இழந்து அவனை பத்தி தப்பா பேசுறீங்க. நீங்களாம் போங்க, பலி செலுத்துங்க, யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணாதான் உங்க பாவத்தை நான் என்ன செய்வேன், போய் நில்லுங்க அப்படின்ட்டு யோபு கிட்ட அனுப்பிட்டு 8ஆம் வசனம் நினைக்கிறாங்க இருக்கும், கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். புரியுதா? அங்க போட்டுக்குது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல். பொறுமை எப்போ வெளிப்படும் தருமா? யாரெல்லாம் அவங்க திட்டுறாங்களோ அவங்களுக்காக சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா, அப்படியே திட்டி தீர்த்துறீங்களா? மத்தேயுல சொல்றேன், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, பொறுமை எப்படி விளங்கும்? உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்கிறீங்கன்ற எப்படி வெளிப்படும்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? ரோமர்ல சொல்ற, சத்துரு பசியா இருந்தா என்ன செய்ய, புசிக்க பிரியாணி கொடு, ஆகாரம் கொடு. அவங்க தாகமா இருந்தா குடிக்க தண்ணி கொடு. புரியுதா? இதான் பொறுமை. யோபு அப்படி பொறுமையா இருந்து அந்த அந்த ஏளனமா பேசின நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி எழுந்ததெல்லாம் 2 தனியா கர்த்தர் கொடுத்தார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் மூலமா அது யோபுடைய உபத்திரவத்துல பொறுமையை காத்தான். இப்போ வர காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு இது பார்த்தோம், அவ்வளோ ஒரு நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு கலவரம். புரியுதா? அப்போ இதை போல இன்னும் வர காலத்தில் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியாது, கடைசி நாட்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம் அப்புறம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யுத்தங்கள், கலகங்கள், மகா பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும். புரியுதா? இவைகளுக்கு பின்பு ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க. பேசுறார் ஆண்டவர், உங்கள் வீட்டாரால் நீங்க என்ன செய்யப்படுங்க, காட்டி கொடுப்பீங்க. அப்போ சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். லூக்கா 21 அதிகாரம் 18-19 2 வசனம் வாசிங்க.
அந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது லூக்கா 21:17 என் நாமத்து நிமித்தம் 21:17 என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு விரோதமா அவ்வளோ நடக்கும், ஆனா அந்த சூழ்நிலையில உங்களை காக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. உபத்திரவத்தை பார்த்து ஆண்டவரை என்ன செஞ்சிடாதீங்க, மறுதளிச்சிடாதீங்க. இதுக்குதான் பின்னால சொல்றாரு. இப்படிலாம் நடக்கும் கடைசி காலத்துல, புரியுதா? சாட்சியா இருங்கன்றார் ஆண்டவர். ஏன்னா அந்த சூழ்நிலை நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தா உங்களை பாதுகாக்கிறதே உங்களை கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில எல்லாரும் உங்களை பகைக்கும் போது உங்கள் தலைமயிரில் ஒன்றாகில் என்ன செய்யாது. புரியுதா? நீ உலகத்துல அப்படிதான் ஒரு மாதிரி பேசுவான், புடுங்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றாக என்ன செய்யாது, அழியாது சொல்றாரு. பின்னால சொல்றாரு 19 வாசிங்க. இப்போ உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஐயோ கஷ்டம் வந்துச்சு, அடிச்சு துன்புறுத்துவான் போல இருக்கு, ஆனால நான் ஆண்டவரை மறுதளிச்சிறேன்ட்டு போனா உன் ஆத்துமாவை நீ இழந்துட்ட. அப்படித்தானே? பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். மத்தேயு 10 அதிகாரத்தில் சொல்றார், புரியுது? ஆத்துமாக்களை கொல்ல வல்லவர்களா இராமல் சொல்லுங்க, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். ஆத்துமாவை சரீரத்தின் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க, பயப்படுங்க. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு அடைக்கலம் குருவி கூட கீழே விழாது. அப்படின்னு அர்த்தம். என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நீங்க பொறுமையா இருந்தா உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் உங்க கூட இருப்பார். எதுக்காவது பயந்துட்டு ஆண்டவரை விட்டு ஓடிடுறேன் அப்படின்னா ஆத்துமாக்களை என்ன செய்வோம், எழுந்து சொல்றாரு. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்கள், இந்த உபத்திரவ காலத்துல நான் சொல்றேன், உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. அப்போ உபத்திரவத்தை முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க, நாம் தேவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை, பொறுமை. ரெண்டாவது சொல்லுங்க, உபத்திரவப்படுகிற வேதனைப்படுகிற நேரத்துல பொறுமை. மூணாவது நம்ம வாசித்த அந்த சங்கீதம் 40ஆம் சங்கீதம், சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். முதல் வசனம் திருப்பி வாசிங்க. 40ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் என் ஜெபத்தை கேட்கிறார். 66ஆம் சங்கீதத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன ஜெபத்தை, அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம்னா நிச்சயமா கேட்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆனா நல்லா கவனிங்க, ஒண்ணு அந்த ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் நமக்கு என்ன தேவை, வாய்ப்பு சொல்லுங்க, பொறுமை. கர்த்தருக்காக எப்படி காத்திருந்த சொல்லுங்க, பொறுமையா காத்திருக்க. ஆண்டவர் பாருங்க, புரியுதா என்ன சொல்றது, வேகமாவும் ஒரு பதில் கொடுப்பார், கொஞ்சம் நிதானமாவும் பதில் கொடுப்பார். ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 65:24. யாரோ ஒருத்தர் வாசிங்க, 65:24 வாசிங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் கேட்பேன். அவர்கள் பேசும் போது கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, மத்தேயு 5:8 இதான் சொல்றார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக, 6:8 6 அதிகாரம் 8 நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். புரியுதா? அப்போ பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், பேசும்போதே கேட்கிற ஆண்டவர். அப்போ அவ்வளவு சீக்கிரம் பதில் கொடுக்கிற ஆண்டவர் ஒரு சில நேரத்துல டிலே ஆகுதுன்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தேவை, வாய்த்தனம் சொல்லுங்க, என்ன தேவை, பொறுமை. கர்த்தரிடத்துல என்ன செய்ய, பொறுமையாய் காத்திருந்தேன். எது வரைக்கும், ஆண்டவர் இறங்குகிற வரைக்கும், பதில் கொடுக்கிற வரைக்கும். 123ஆம் சங்கீதத்துல அப்படிதான் போடுது, வேலைக்காரனுடைய கண் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிற மாதிரி, அந்த எஜமானி அவர் கையை திறந்து எனக்கு கொடுக்க மாட்டாரான்ட்டு கையே பார்த்துட்டு இருக்குது. அதே போல வேலைக்காரருடைய கை எஜமாட்டியுடைய கையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் சொல்லுங்க அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க,
நிச்சயமா அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும், உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிற காரியத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? பொறுமை. உலகத்திலே சொல்லுவோம், பொறுத்தார் என்ன செய்வாங்க? பூமி ஆளுவாங்க. பொறுத்தாருன்னா அர்த்தம் பொறுமையா இருக்க பெற்றுக்கொள்வாங்க. புரியுது? அப்ப நல்லா கவனிங்க. நம்ம பொறுமையா காத்திருந்தா கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார். ஒரு 2 வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். 130ஆம் சங்கீதம் கேளுங்க. 130ஆம் சங்கீதம் 5, 6 2 வசனத்தை வாசிப்போம். 130ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், நம்ம வார்த்தைக்கு நம்முடைய கூப்பிடுதல் கர்த்தர் பதில் கொடுக்கிற வரைக்கும் 6ல சொல்ற எப்படி காத்திருக்கிறேன்? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. ஜாமக்காரனா வாட்ச்மேன். பொழுது எப்போ விடியும்ட்டு அவன் டியூட்டி அப்பதான் முடியுது. புரியுதா? பொழுது விடிகிற வரைக்கும் என்ன செய்யறான்? அந்த சன் எப்போ எந்த இடத்துல ரைஸ் ஆகுமோ அந்த திசையை பார்த்துட்டே இருக்கான். அதே போல கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நீங்க அவர் முகத்தையே பார்த்துருங்க. நான் இன்னைக்கு என்ன இல்லை, அதுக்கு தான் பொறுமை. கொடுக்கிற வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல? ஜெபத்துல உட்கார முடியும். பொறுமையா காத்திருக்கிறேன். அதுல ஒரு கேரண்டி இருக்கு பாருங்க. நிச்சயமா பொழுது விடியும்ட்டு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. அந்த வாட்ச்மேனுக்கு தெரியும். ஒரு 5 மணி ஆச்சுன்னு வச்சுங்க, 5:30 நிச்சயமா கொஞ்சம் வெளிச்சம் வரும். 6 மணிக்கு நல்லா வெளிச்சம். புரியுதா? அப்போ நிச்சயமா நம்ம கேட்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். என் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் சொல்லுங்க உண்டு. நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு நீங்க பொறுமையா அந்த ஜெபத்துக்கு காத்திருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வார்? சொல்லுங்க, பதில் கொடுப்பார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமனும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறார். ஆபிரகாம் சொன்ன அந்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பொறுமையா காத்திருந்தான். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். 2வது உபத்திரவத்திலே பொறுமை. 3வது ஜெபத்திலே பொறுமை. பொறுமையா நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கரங்களை வைத்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துற தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஒரு ஆபிரகாம் 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆண்டவர் 25 வருஷம் பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டது போல அதற்காக ஆண்டவரே நாங்க அவ்வளவு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தேவன் பேசும் போதே கேட்கிறவர், கூப்பிடும் போதே பதில் கொடுக்கிற ஆண்டவர், சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவன். வெகு சீக்கிரத்தில் நம்முடைய மக்களுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் நீ கேட்டு பதில் தருவதற்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்தும். பாடுகள் வருகிற நேரத்தில் நீர் பொறுமையா சகித்தது போல நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தருவீராக. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பீர், எங்களுக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பீர் என்று சொல்லி பொறுமையாய் காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பொறுமையை தருவீராக. அந்த யாவரையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு அநேக பரிசுத்தவான்கள் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.